ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஸ் தமிழின் விழித்திரு மனிதா. இது உங்க விஜே. இன்னைக்கு நம்ம ஷோல பேச வந்திருக்காங்க நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட். குடும்ப வன்முறை ஆலோசனை மற்றும் ஆண்களின் நடத்தையில் வரும் மாற்றங்களுக்கு சிறப்பு பயிற்சியாளர் மற்றும் ஆலோசகர் திருமதி அனுவை வரவேற்கிறோம். வணக்கம் அனு. வணக்கம். உங்களை இரண்டாவது முறையாக இந்த ப்ரோக்ராம்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கும் இந்த ப்ரோக்ராம்ல திரும்பி வந்து இந்த டாபிக்ல பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் இன்னைக்கும் பேச போறோம். அனு, நீங்க பல வருஷங்களா கவுன்சிலரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? அண்ட் ஆல்சோ ஒரு மென்ஸ் பிஹேவியர் சேஞ்ச் ப்ரோக்ராம்ல. இப்ப கடந்த பல வருடங்களா நீங்க இதுல ஆலோசகரா இருக்கிறதுனால என்னெல்லாம் காமன் இஷ்யூஸ் நீங்க பாக்குறீங்க கப்பிள்ஸ்க்கு நடுவுல? அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து. தேங்க்யூ விஜய். இது கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் 25 வருஷமாக இந்த வேலை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ப்ராப்ளம்ஸ் அந்த 25 இயர்ஸ்ல நிறைய மாறல. என்ன முதல்ல இருந்ததோ அதுவும் இனிமேதான் இருக்கு. மெயினா கப்புள்ஸ்ல ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம நிறைய ஓவர் லுக் பண்ணிடுவோம். அது சில பேர் விட்டு கொடுத்துருவாங்க, ஒரு கப்பல்ல ஒருத்தர் விட்டு கொடுத்துருவாங்க, போனா போறதுன்னு விட்டுருக்கோம். பட் ஆனா பில்டப் ஆயிண்டே இருக்கும். கடைசியில ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஆயிட்டு அது ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்லயோ இல்லாட்டா ஃபேமிலி வயலன்ஸ்லயோ முடியறதுக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. காமன் இஷ்யூஸ் காமன் இஷ்யூஸ் நீங்க சொன்னா புரிஞ்சுக்கல, ஒருத்தரை புரிஞ்சுக்கல, ஒருத்தருக்கு என்ன இம்பார்ட்டண்டா இருக்கு அது இன்னொருத்தருக்கு அவ்வளவு இம்பார்ட்டண்டா இல்லை, எப்ப பார்த்தாலும் ஒருத்தரே சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒருத்தரே ரிலேஷன்ஷிப்ல எல்லா வேலையும் எமோஷனல் வேலை சரி பிசிக்கல் வேலை சரி ஒருத்தரே பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ல இன்னொருத்தருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறது. அது பர்டிகுலர்லி நம்ம வெளியூர்ல இருந்துட்டு நம்மளுக்கு நார்மலா ஃபேமிலி சப்போர்ட்லாம் இல்லாதனால அது இன்னும் ஆம்பிளிஃபை ஆகி ஒரு வயலன்ஸ்லயோ இல்லாட்டா ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிட்டர்னஸ், ஒரு டாக்ஸிசிட்டின்னு நம்ம சொல்றோமே, அது ஆரம்பிச்சு அது சில வாட்டி டிவோர்ஸ் கோர்ட்ல இல்லாட்டா ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல ஃபேமிலி வயலன்ஸ்லயும் வந்து முடியறது. ஸோ நீங்க மேக்ஸிமம் இஷ்யூஸ் நடுவுல வருதுன்னு சொல்றது ஒரு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன்ல, கரெக்டா? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை நம்ம அந்தந்த டயத்துல அது எப்போ ஆரம்பிக்கிறதோ அது அப்பவே அட்ரஸ் பண்ணாதனால அது இன்க்ரீஸ் ஆயிண்டே இருக்கு. ஒரு ஒரு பாத்திரத்துல நம்ம தண்ணி கொட்ட ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு அது நம்ம மேல போட்டு அது ஓவர்ஃப்ளோ ஆகிற ஸ்டேஜ்ல அப்பதான் ஐயோ தண்ணி ரொம்ப இருக்கேன்னு நம்ம நினைச்சா எப்படி வீடு ஃப்ளட் ஆகிற ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது. சரி, பட் இதோட ரூட் காஸ் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஃபேமிலி பிராட் அப்பா, இல்ல அவங்களுக்கு லைக் அரேஞ்ச்ட் மேரேஜஸ்ல இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வருதா? இல்ல இப்ப நிறைய பேர் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தே இவால்வ் இன்டு டோட்டலி டிஃபரெண்ட் பர்சன். ஸோ அதுல நிறைய கான்ஃபிளிக்ஸ் வர சான்சஸ் இருக்கு. அதாவது ஒரு பர்சன் மாறிடுறாங்க, இன்னொரு பர்சன் அதே ஸ்டேட்ல இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது கூட சில ரீசன்ஸா இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இருக்கலாம். இன்ஃபேக்ட் எல்லாமே ரீசனாவும் இருக்கலாம். அண்ட் இது எல்லாம் ஒரு நார்மல் க்ரோத்னு நம்ம நினைச்சுக்கலாம். அரேஞ்ச் மேரேஜ்ல தான் இந்த ப்ராப்ளம் வருது, எனக்கு ஒருத்தரை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகுறது அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு நிறைய அரேஞ்ச் மேரேஜ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் இருக்கு நம்ம பாக்குறோம். லவ் மேரேஜும் நல்லா ஒருத்தரை புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு லாங் டேர்ம் கல்யாணத்துலயோ ரிலேஷன்ஷிப்லயோ இறங்குறாங்க. அதுவும் சில ரிலேஷன்ஷிப்ஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம பாக்குறோம். ஆனா நீங்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க, ஒரு பார்ட்னர் மாறிடுறாங்க, இன்னொரு பார்ட்னர் அங்கேயே இருக்காங்க. அது காமன். அது நம்ம காமனா வெளிலேந்து பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா அதனோட ரூட் காஸ் வெறும ஒருத்தர் மாறுறது இன்னொருத்தர் மாறலன்னு அது நம்ம சொல்ல முடியாது. யூஸ்வலி ரூட் காஸ் என்னன்னா நம்ம 90% கப்புள்ஸ் கிட்ட கேட்டா அவங்க திடீர்னு என்ன புரிஞ்சுக்கல, என்னோட பார்ட்னர் இவ்வளவு நாள் என்ன புரிஞ்சிருந்தாங்க இப்ப புரிஞ்சுக்கல, அது ரொம்ப காமனா நம்மளுக்கு கேட்கறதுக்கு யூ கெட் டு ஹியர் தட் வெரி ஃப்ரீக்வென்ட்லி. என்ன மன்னிக்கணும், மை தமிழ் இஸ் நாட் கிரேட். ஸோ நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசுவேன், எஸ்பெஷலி when I want to make sure that the point is conveyed. So excuse me Viji. Yes, sure. But காமனா நம்ம கேட்கறதுக்கு என்னன்னா லைக் she doesn't listen, he doesn't listen, or he doesn't understand.
அவங்க நான் சொல்றத அவ கேட்கல, நான் சொல்றத அவ புரிஞ்சுக்கல, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறதுனா என்ன, லாங்குவேஜ் புரியலையா, இல்லாட்டா அவங்க கன்வே பண்ற எமோஷன் புரியலையா, அதுல எப்பவுமே கன்ஃபியூஷனா இருக்கும். One thing which I'll always notice amongst couple is that listening is a massive issue. லைக் அவங்க வெறும காதுல அவங்களுக்கு ஓகே, பின்னாடி ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் மாதிரி யாரோ ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, அது இருக்குமே தவிர அவங்க அதுக்கு பின்னாடி என்ன மீனிங் அது மேபி புரிஞ்சுக்கல. தட் குட் பி த கேஸ். பட் ஆனா அதனால ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் திடீர்னு ஒரு கோர்ட்ல போய் முடியறதோ இல்லாட்டா போலீஸ் கூப்பிடறத முடியறதோ தட் இஸ் வெரி அன்லைக்லி. நார்மலி நம்ம ப்ராப்ளம் அந்த ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம அட்ரஸ் பண்ணாம இருக்கிறதுனால தான் அது அவ்வளவு தூரத்துக்கு போகும். So I think it's a mix of everything, but not one particular thing. கண்டிப்பா. அண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, லைக் அதாவது டிஃபரன்சஸ் இன் கம்யூனிகேஷன் ஸ்டைல். சரிங்களா? இப்ப சில பேர் வந்து அவங்க கன்வே பண்ற ஸ்டைல்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும் கம்யூனிகேஷன். சில பேர் வந்து சைலன்ட் ட்ரீட்மெண்ட் குடுப்பாங்க. ஸோ ஆண்களுக்கோ, பெண்களுக்கோ வந்து நிஜமாவே வந்து அந்த டிஃபரன்சஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கா ஸ்டைல்ஸ்? இல்ல அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மித்தா? இல்ல அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பசங்க வந்து லைக் எல்லாமே தே ஜஸ்ட் ஹேவ் டு பி டிமாண்டிங் அந்த மாதிரி ஒரு இதுக்கு பெர்சனாலிட்டி டெவலப் பண்ணிடுறாங்களா? I think நீங்க சொன்னதுல நிறைய லைக் there are so many different things. பட் ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி the first basic question is நம்ம கம்யூனிகேட் எதுக்கு பண்ணுறோம்? நம்ம அதை புரிஞ்சுட்டாலே I think some of the issues will become easier to understand. நம்ம கம்யூனிகேட் பண்ணறதே நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம இன்னொருத்தருக்கு கன்வே பண்ணி ஒரு ஜாயிண்ட் கொலாபரேட்டிவ் டிசிஷனா எடுக்கிறது தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணறதே. இது நீங்க ப்ரொஃபஷனலா எடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் எடுத்துக்கலாம், டெஃபினெட்லி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நடுவில் நம்ம எடுத்துக்கலாம். பட் ஒரு கப்புள்ஸ்ல பர்டிகுலர்லி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்போ ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்லயோ கப்புள்ஸ்க்கு நடுவில் அது ஏன் இவ்வளோ சிக்கலா ஆயிடுறதுன்னா, கப்புள்ஸ்குள்ள ஒரு ஃபீலிங் டெவலப் ஆயிடும் ஓவர் டைம். நம்ம இவளோட வாழ்க்கை ஸ்பெண்டிங் ஆர் லைஃப் வித் தெம் இவ்வளோ இன்டிமேட்டா இருக்கும், நான் சொல்லாம கூட அவ புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வி ஸ்டார்ட் பில்டிங் வித்இன் கப்புள்ஸ். அது சில வாட்டி அன்ரீசனபிளா இருக்கலாம். எனக்கு ஒரு ரெண்டு பீப்புளோட திங்கிங் எப்போ வேணா சேஞ்ச் ஆகலாம், டிஃப்ரெண்டாகவும் இருக்கும். யூஸ்வலி நோ டூ பீப்புள் வில் ஹாவ் எக்ஸாக்ட்லி த சேம் ஐடியா. பட் ஆனால் கப்புள்ஸ்குள்ள நம்ம மெயினா பார்க்கறது என்னன்னா, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தட் அவங்களோட பார்ட்னர் அவங்க சொல்லறதுக்கு பின்னாடி அந்த அண்டர்லைன் மீனிங் என்ன இருக்கு, அந்த பிட்வீன் த லைன்ஸ் ரீட் பண்ணணும் நம்ம பார்ட்னர். எனக்கு நம்ம இவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அதனால சில வாட்டி நம்ம ஆக்சுவலா என்ன மீன் பண்றோம், அந்த எமோஷனல் நீடை கன்வே பண்ண மாட்டேங்கிறோம். அதனால ப்ராப்ளம்ஸ் வில் ஜென்ரலி ஸ்டார்ட். இன்னொன்று நீங்க சொன்னீங்க லைக் மேபி நம்மளோட அப்ரிங்கிங்ல நம்ம சின்னத்துலேருந்து நம்ம இந்த மாதிரி கேட்டாதான் எதிர் பர்சன் நம்மளை புரிஞ்சுப்பாங்க. ஸோ மேபி நம்ம பேரண்ட்ஸ் நம்ம ஒரு சீன் கிரியேட் பண்ணாத வரைக்கும், நம்ம ஒரு டேண்ட்ரம் த்ரோ பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு சின்ன வயசுல கொடுக்காம அது ஒரு லேர்ன்ட் பிஹேவியரும் இருக்கலாம். அண்ட் அது நம்ம பாக்கி ரிலேஷன்ஷிப்ஸ்லையும் யூ மைட் டிசைட் டு அப்ளை தட். பட் இன் ஜென்ரல் மென் அண்ட் விமென் do have slightly different communication styles, but the needs are the same. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நீடும் ரொம்ப டீப்பா இருக்கும். True. I totally agree with you, Anu. Thanks for that. And நீங்க சொன்ன மாதிரி நமக்கு இப்ப பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து அதுவும் எஸ்பெஷலி விமன் எனக்கு தெரிஞ்சு they feel guilty to even like convey their needs. அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்கறது கூட நிறைய ஆக்சுவலா கஷ்டப்படுறாங்க. அது ஏன்? அது ஒரு லேர்ன்ட் பிஹேவியர். ஏன்னாக்கா பர்டிகுலர்லி நம்ம கம்யூனிட்டிஸ்ல, நம்ம சவுத் ஏஷியா, இந்தியா, ஈஸ்ட் ஏஷியால வர கம்யூனிட்டிஸ்ல லேடிஸ்க்கு என்னைக்குமே அவங்களோட நீட்ஸை ஆம்பிளிஃபை பண்ணியோ எல்லாருக்கு நேரம் வைக்கிறதுல தே ஆர் வெரி அன்கம்ஃபர்டபுள். எனக்கு அது சோஷியலா அவ அக்செப்டபிளா இல்லை. நீ ஒரு மதர், ஒரு ஒய்ஃப்னா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். மற்றவாளோட நீட்ஸ், எஸ்பெஷலி உன்னோட ஹஸ்பண்ட், ஃபேமிலி, அப்பா அம்மா எல்லாரோட நீட்ஸும் உன் நீட்ஸுக்கு முன்னாடி வைக்கணும். யூ ஹேவ் டு கீப் இட் அபவ் எவ்ரிபடி எல்சஸ் நீட்ஸ். அண்ட் அது ஒரு குட் குவாலிட்டியா நம்ம வி அப்ரிஷியேட்.
இப்ப நீங்க படத்துல பார்த்தாலும் சரி, அங்க பார்த்தாலும் சரி, ஐயோ! அவ எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி, தன்னோட லைஃப சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னோட குழந்தைகள வளர்த்துருக்கா. அவ ஹஸ்பண்ட் கரியருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டா. அது ரொம்ப பெருசா நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அதனால சம் லேடீஸ் வில் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். ஐயோ! எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் வேணும் அப்படின்னு சொன்னா, ஐயய்யோ! என்ன மாதிரி அம்மா ஒரு குழந்தைய விட்டுட்டு நீ ஃப்ரெண்ட்ஸோட வெளில போணும்னு சொல்றியா? இல்லாட்டா இந்த ஃபேமிலிக்கு மேல உனக்கு வேற என்ன கரியர் பண்ணி நீ என்ன பண்ண போற? அந்த மாதிரி சோசியலாவும் நெறைய பேர் சொல்லி நம்ம கேட்டுருக்கோம். அதனாலேயே ஒரு தயக்கமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நம்மளோட லாங்குவேஜஸ்லயே ஒரு எமோஷனல் நீட கேட்கணும்னா, அது ஒரு மாதிரி அதுக்கு லாங்குவேஜே நம்மளுக்கு கிடையாது. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். எப்படி லோன்லியா ஃபீல் பண்ற? இவ்ளோ பேர் இருக்காளே! உனக்கு தான் இவ்ளோ லைஃப்ல இருக்கே! டிவிய பாரு, அத பாரு, இத பாரு. உனக்கு குழந்தை இருக்கு, அது இருக்கு. உனக்கு லோன்லியா ஃபீல் பண்றேன்னா என்ன? உனக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? லைக் நம்ம இருக்கறதுல ஒரு சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடியா நம்ம எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்க்கு நம்ம கம்யூனிட்டில நெறைய டெவலப் பண்ணியாச்சு. அது வி ஹேவ் டு வாட்ச் ஆல்சோ அவர்செல்வ்ஸ். நம்மளே நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ, நம்ம தெரிஞ்ச லேடீஸையோ எப்படி ஜட்ஜ் பண்றோம்? அவ என்ன குழந்தைய கேர் கிவர் கிட்ட விட்டுட்டு அவ பாட்டு கிளம்பிடுறா, கார் எடுத்துட்டு கார்த்தால குழந்தை அழறதா, தூங்குறதான்னு அவளுக்கு என்ன தெரியும்? நம்மளே சில வாட்டி அந்த மாதிரி பேசி அவ கிட்ட வி டென் டு லுக் அட் தெம் டிஃப்ரெண்ட்லி. அது நம்மளும் மாத்திக்கணும். பட் ஸ்லோவா அட்லீஸ்ட் நம்ம பார்ட்னர் கிட்ட, நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம நீட்ஸ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணச்சே அவங்களும் கொஞ்சம் பாசிட்டிவா ரெஸ்பாண்ட் பண்ணணும். அண்ட் அது வி ஹேவ் டு டீச். we have to teach our community that it is okay to ask for support. It is okay to say that என்னால முடியல, குழந்தை ரொம்ப அழறது, என்னால முடியல, குழந்தை பிறந்து 2 வருஷம் ஆயிடுத்து, நான் இன்னும் வேலைக்கு போல, எனக்கு நிஜமாவே ஐ வாண்ட் டு ஒர்க் ஃபார் மை ஓன் மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை நம்ம நார்மலைஸ் பண்ணணும். ஒரு நீட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணதை நம்ம நார்மலைஸ் பண்ணணும். தேங்க்ஸ் அனு. ரொம்ப அழகா சொன்னீங்க அது. நெறைய நீங்க பார்த்தீங்கன்னா, விமன் வந்து நீங்க சொன்ன மாரி லைக் ரொம்ப சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் தான் நெறையா இருக்கு. இப்ப என் கூட கான்வர்ஸ் பண்ற நெறைய விமன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவங்களால அத பொறுத்துக்க முடியல. லைக் யூ நோ ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ரைட், ஒரு பேசிக் ஃப்ரீடம்க்கு கூட தே நீட் டு சீக் பெர்மிஷன். நெறைய பேருக்கு அது கிடைக்கிறதும் இல்ல. சரிங்களா? ஒரு புடிச்ச ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கூட இட்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டியிருக்கு. அது ஈவன் இஃப் தே ஆர் வொர்க்கிங் ஃபுல் டைம். ஸோ அப்படியும் நெறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்க இப்ப விமன் என்கிட்ட பேசுறவங்கலாம். அண்ட் ஸோ இது நீங்க பேசிக்கா ஒரு பிராக்டிகலி ஒரு எப்படி கன்வே பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது டிப்ஸ் வச்சிருக்கீங்களா? லைக் விமன்க்கு இந்த டு புட் இட் இன் ரைட் வேர்ட்ஸ் டு அ ஃபேமிலி. ஒரு தமிழ்ல நீங்க சொன்னீங்க. இப்ப அதுக்கான சில வார்த்தைகளே இல்ல நம்ம இதுன்னு சொல்லிட்டு. அண்ட் சில டைம் அந்த ஒரு 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 ஷைனஸ், ஒரு கூச்சம் வந்துரும். இப்ப நம்பளே குழந்தைகளுக்கு இப்ப நானே என் டாட்டர் கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாரி ஹெசிடென்ட்டா இருக்கும். ஏன்னா நம்ப அந்த மாரி கேட்டது இல்ல சின்ன வயசுல. சோ அப்படி இருக்கும்போது நீங்க பிராக்டிகலா கொஞ்சம் ஒரு வார்த்தைகள், சில வார்த்தைகள் எப்படி கேட்கலாம் அப்படிங்கறத சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Actually, before that, Vijay, I think one thing we have to remember is that நம்ம அந்த கிரைசிஸ் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்லோவா ஆரம்பிக்கணும். நம்ம ரிலேஷன்ஷிப்லயோ சரி, இல்லாட்டா பசங்களோட பர்டிகுலர்லி ரிலேஷன்ஷிப்ல பசங்களோட அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மேட்டர் என்டையர்லி. பட் ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஏர்லி ஸ்டேஜஸ்ல என்டர் பண்ணச்சே அப்போ இட் இஸ் வெரி ஈஸி டு கைண்ட் ஆஃப் செட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு 2 பார்ட்னர்ஸும் ட்ரை பண்ணிருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டயத்துல நம்ம கப்புள்ஸ்க்கு நடுவில் ஒரு ஆனஸ்ட் கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு வி ஷுட் ட்ரை. அண்ட் அதுல லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சில சில டைம் ஐ நோட்டிஸ் டெஃபினெட்லி நம்ம கம்யூனிட்டியில நம்மளோட லேடிஸ் பர்டிகுலர்லி சிலதுலாம் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கிட்டயோ பார்ட்னர்ஸ் கிட்டயோ சொல்லவே மாட்டாங்க. எஸ்பெஷலி ஹவுஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு, அந்த வேலை இட் ஹேஸ் டு பி டன். எனக்கு 2 பேரும் அந்த வீட்டுல இருக்காங்க. பர்டிகுலர்லி நம்ம மைக்ரேட் பண்ணி இந்த ஊர்ல வந்தா நம்மளுக்கு வீட்டுல அந்த சப்போர்ட் அந்த ஹெல்ப்லாம் கிடைக்காது. அது பண்ணறது எவ்வளவு கஷ்டம், அது பண்ணதுல எவ்வளோ ஹவர்ஸ் எடுக்கிறது, ஹவு மச் எஃபர்ட் இட் டேக்ஸ், அதை நம்ம மறைக்க கூடாது. நம்ம ரிலேஷன்ஷிப் பிகினிங் ஸ்டேஜஸ்ல வி ஃபீல் குட். நான் என் பார்ட்னருக்கு இவ்வளோ நிறைய சமைக்கிறேன், வீட்டை இவ்வளோ கிளீனா வச்சுக்கிறேன். ஆனா அந்த மென்டல் பர்டன் நம்ம எடுத்துட்டே இருக்கோம். சிலது நம்ம ஆல்சோ வி எக்ஸ்பெக்ட் நம்ம இதெல்லாம் பண்றோம், நம்ம பார்ட்னர் நோட்டீஸ் பண்ணணும்னு. பட் ஆனா பார்ட்னர்ஸும் நம்மள மாதிரி தான், தேவ் ப்ராபப்லி க்ரோன் அப் ஓவர்சீஸ். அவங்களும் தன்னோட வீட்டுல இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இவ்வளோ வேலை இருக்கு, அதெல்லாம் மேபி தே டோன்ட் நோட்டீஸ்.
ஸோ அது நம்ம ஷேர் பண்ணா இட் ஸ்டார்ட்ஸ் அ கான்வர்சேஷன். ஓ, ஒரு வீட்டை, ஒரு 2 bedroom 3 bedroom வீட்டை கிளீன் பண்ணறதுக்கு ஒரு 3 hours ஆகிறது. அந்த டைம் like they have to acknowledge and appreciate that it takes that time. அது நம்ம ஷேர் பண்ணறச்சே நம்ம sometimes we expect reward. நான் இது பண்ணிருக்கேன், ஐயோ எவ்வளவு நல்லா பண்ணிருக்கேன், நம்ம அதை எதிர்பார்க்கிறோம். அது எதிர்பார்க்காம ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம வேணா 2 பேரை சேர்ந்து கிளீன் பண்ணா சீக்கிரம் ஆயிடும். நார்மலா வித்வுட் எக்ஸ்பெக்டிங் இஃப் யூ ஸ்டார்ட் தட் கான்வர்சேஷன், தட் இஸ் அ குட் ஸ்டார்ட். நம்ம 2 பேருமே சேர்ந்து ஷாப்பிங் பண்ண போலாம். லைக் நாட் ஜஸ்ட் ஷாப்பிங் ஃபார் ஹவுஸ் ஹோல்டு பிக் டிக்கெட் ஐட்டம்ஸ், பட் இந்த கோல்ஸ்க்கு போயிட்டு நம்ம பால் தயிர் வாங்குறதே லைக் இட்ஸ் 1 hour 2 hours ஆஃப் our டைம். கிச்சன்ல சமையல் பண்ணச்சே நம்ம ஹஸ்பண்ட்ஸை தனியா வச்சுக்காம ஜஸ்ட் ஆஸ்க் them to get involved. That is also a good start. And இன்னும் நீங்க கேட்டீங்க நம்மளோட நீட்ஸ் எப்படி கன்வே பண்ணணும். The biggest need is time. So if you pack your day with activities which are involved with your house, with your job, with your social life, and the personal time, நம்ம கேட்கறது ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம், ஒரு புக்கை படிக்கிறதோ, டிவி தனியா பார்க்கறதோ, ஒரு டீ குடிக்கிறதோ, that should not be something that you're begging. It should be something that is your right. ஸோ அதை நம்ம ஓகே, நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டேக் டைம் அவுட், யாராவது ஏதாவது வந்தா நீங்க பாத்துக்கோங்க, கிச்சன்ல நான் குக்கர் வச்சிருக்கேன் அதை நீங்க பாத்துக்கோங்க, அது ஒரு நார்மலைஸ் பண்ணுறது ரிலேஷன்ஷிப்ல முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணும். அண்ட் ஐ திங்க் ஃபார் யங் உமன் இட் ஷுட் நாட் பி சம்திங் தட் தே ஆர் இம்ப்ளோரிங். கெஞ்சி கேட்க வேண்டாம். ஒரு நார்மல் கான்வர்சேஷன், லைக் ஹவ் மென் சே, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் போய் கிரிக்கெட் விளையாட போறேன், அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸோட மூவிக்கு போறேன். இட் ஷுட் பிகம் அ நார்மல் கான்வர்சேஷன். இட் ஷுட் நாட் பி அ ஸ்பெஷல் திங். அண்ட் நம்ம அந்த கேட்கிறோம், அவ எஸ் சொல்லிட்டான்னு நம்ம அதுக்கு ஓவர் கிராட்டிடியூடாவும் இருக்க வேண்டாம். இட் ஷுட் பி நார்மலைஸ்ட். நம்மளே அந்த விஷயத்தை ரொம்ப பெருசா ஆக்கி அவங்க ஏதோ நம்மளுக்கு ஃபேவர் பண்ற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா இட் டசன்ட் டிரான்ஸ்லேட் வெல் லாங் டர்ம். அவங்களுக்கு ஓஹோ நம்ம ஏதோ ஃபேவர் பண்றோம்னு that will become their mindset. So we need to train both men and women to normalize this. Yeah, great tips Anu, and ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்குமே நீங்க சொல்றது. அண்ட் இப்போ அதுல ஒரு சேலஞ்ச் ஒன்று என்ன நடக்கலாம் அப்படின்னு நான் சொல்லணும்னா, நீங்க சொல்றீங்களா இப்படி இது நான் வந்து நீட்ஸ் ஓகே, விமன் வந்து அது கன்வே பண்றாங்க அந்த நீட்ஸ் ஓகே டு த பார்ட்னர், விமனோ மென்னோ தே ஆர், when the other person is not listening to that or pretending like கேட்காத மாதிரி pretend பண்ணறதும் இல்ல ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்கேபிசம் யூஸ் பண்ணறதும், அது இப்ப ஒரு பார்ட்னர்ஸ் இருக்காங்க 2 பேர் அப்படின்னா உட்கார்ந்து இப்ப பேசி என்ன இஷ்யூஸ்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் ப்ராப்ளம் ஐ மீன் கான்ஃப்ளிக்ட் சால்வ் பண்ற சிச்சுவேஷன் வந்தாலும், இப்ப என்ன நான் வந்து கேள்விப்படுறேன்னா, ஒரு பார்ட்னர் மட்டும் அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க பாத்தீங்களா, எப்பவுமே வந்து ஒரு பார்ட்னர் மட்டும் தே இன்வெஸ்ட் அ லாட் இன் தி ரிலேஷன்ஷிப், நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க. சோ அப்படி இருக்கும்போது இன்னொரு பார்ட்னர் வந்து தே ஸ்டே லைக் அ வால், தே டோன்ட் வாண்ட் டு ஹியர். அவங்க வந்து கன்சர்ன்ஸும் தே ஆர் நாட் ஹாப்பி டு டேக் இன் எனிதிங், தே நாட் ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் பிஹேவியர் இல்ல, and they try to escape and they're not acknowledging what the other partner is saying. So அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க வந்து எது ஒரு லிமிட்னு சொல்லுவீங்க, இதுக்கு மேல இருக்கிறதுக்கு வந்து there's no use to stay together அப்படிங்கிற மாதிரி? That's such a good question, Vijay, because அந்த ஸ்டேஜ் வந்துடுத்துனா I think it is quite sad when that stage comes that the other partner is not at all hearing. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, particularly people who come for counseling after like mediation after a separation or family violence போலனா, இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நான் நிறைய முயற்சி பண்ணிருப்பேன் பெட்டர் கம்யூனிகேஷனுக்கு, இதை சால்வ் பண்ணறதுக்கு. இதுக்கு முன்னாடி அவ கம்ப்ளைண்டே many men will say, இவ்வளவு நாள் நாங்க சேர்ந்து இருந்திருக்கோம், ஒரு வாட்டி கூட அவ வாயை திறந்து கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. பட் நம்ம என்ன கேட்கணும்னா, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணல, ஆனா அவங்க சொல்லறத நீங்க கேட்டீங்களா? அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்க, ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு இன்னைக்கு, நீங்க அப்ப அதை கேட்டீங்களா? அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்த்தா ரிலேஷன்ஷிப் ஃபினிஷ் ஆன அப்புறம் அவங்க சொல்லுவாங்க, ஆமா கல்யாணம் ஆன புதுசுல அவ என்கிட்ட சொல்லியிருக்கா, அவளுக்கு என்னோட ஃபேமிலி அவளை எப்படி ட்ரீட் பண்ணாலோ அவளுக்கு பிடிக்கல, அவ என்கிட்ட 2-3 வாட்டி சொல்லியிருக்கா, ஆனா நான் பரவாயில்ல பொறுத்துக்கோ, நம்ம ஒரு வாரத்துக்கு தானே இந்தியாவுக்கு போறோம், ஒரு மாசம் தானே இந்தியா போறோம், அந்த டயத்துல நீ பொறுத்துக்கோ. பட் ஆனா அப்போ ஐ டென்ட் அட்ரஸ் வாட் வாஸ் நாட் நைஸ் ஃபார் ஹர்.
அவ நிறைய வாட்டி சொல்லியிருக்கா, ஐயோ வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, குழந்தை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல குழந்தை இப்ப பிரைமரி ஸ்கூல்ல தானே இருக்கு, ஒரு செகண்டரி ஸ்கூல்ல வந்தா சரியாயிடும், இல்லாட்டா கிண்டர்ல இருக்கு, ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா உனக்கு இன்னும் டைம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் இக்னோர் பண்ணிருக்கலாம். யூஸ்வலி மேல்ஸ் அந்த ப்ராப்ளம, இந்த ப்ராப்ளம் நம்மளோடது இல்ல, இதெல்லாம் என்னோட ஒய்ஃபோட, வீட்டுல இருக்கிற வீட்டுல சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் என்னோட ஒய்ஃப் தான், அவதான் வீட்டை ரன் பண்ணும், அவதான் குழந்தைகளை வளர்க்கும், நான் அப்பப்போ சரி குழந்தையோட ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணேன்னா இல்லாட்டா கான்சர்ட் போது போய் பார்த்தேன்னா அது மட்டும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு விட்டு கொடுத்து இட் ஆக்சுவலி எஸ்கலேட்ஸ் டு வேர் தேர் இஸ் அ செப்பரேஷன். பட் த திங் இஸ் தட் லிஸ்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்ம எப்படி நம்மளோட பார்ட்னர்ஸை லிசன் பண்ண சொல்றோம். நம்மளும் ஹைலி எமோஷனல் ஸ்டேட்ல இருக்கறச்சே நம்ம பார்ட்னர் கிட்ட ஏதாவது சொன்னா நிறைய எவ்ரிதிங் வில் கம் அவுட், பிகாஸ் அவ்வளோ எமோஷனலா நம்ம இருக்கோம். ஸோ த ட்ரிக் இஸ் டு ஸ்டார்ட் ஏர்லி. அந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லாட்டா இத்தினூண்டு தானே விட்டுடலான்னு அது பண்ணாம அந்த ஸ்மால் இரிட்டேஷன்ஸ்லாம் இருக்க, that we should start addressing when they start. And அது நம்ம எமோஷன்ஸை கொஞ்சம் தனியா வச்சு ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன, நம்ம என்ன, லைக் ஃபார் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள், இஃப் வி ஆர் ஆங்கிரி வித் அவர் ஹஸ்பண்ட், நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட நான் கொஞ்சம் வெளில போகணும், நீங்க வாஷிங் மிஷின்ல துணியை போட்டுட்டு உணர்த்திடுங்கோ, அது நம்ம சொல்லிட்டு மேபி வி ஹவ் கான் அவுட் ஆஃப் த ஹவுஸ். நம்ம ஒரு 4 hours கழிச்சு வந்தா வாஷிங் மிஷின் ஆனா இருக்காது, குழந்தைகள் வீட்டை மெஸ் பண்ணிருக்கோம், கிச்சன் சிங்க்ல பாத்திரம் இருக்கும், வந்த உடனே நம்மளோட we are just so angry. நான் அப்பவே சொன்னேன், எப்பவுமே நீங்க இப்படிதான், கேட்கறதே இல்ல. நம்ம ஒரு 10 things கனெக்ட் பண்ணிட்டு சொன்னா the other person is like, I only didn't put the washing machine. அதுக்கு நீ இவ்வளோ பெரிய சண்டை போடுற, அவளும் ஆரம்பிச்சிடுவா, நீ எப்பவுமே இப்படிதான், you don't know how to control your temper. அந்த மாதிரி that conversation just descends into a complete mess. அப்புறம் 2 பேருமே கில்ட்டியாவும் ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய சண்டை போட்டோமே, பசங்களும் பார்த்துட்டு இருக்க. ஸோ அந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணாம the wife will go off and do all the cleaning. She's still angry. The husband will be like, எப்பவுமே இப்படிதான், நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸோட பேசாம வெளில போய் கிரிக்கெட் ஆடலான்னு அவங்களும் வெளில கிளம்பிடுவாங்க. திரும்பி சாயங்காலம் வந்துட்டு ஓகே நம்ம எல்லாரும் இன்னைக்கு வெளில போலாம், எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், பேசாம இன்னைக்கு சரணா பவன் போய் வெளில போய் சாப்பிடலாம், ஒரு படத்தையும் பார்த்துட்டு வரலாம், நம்ம விட்டுடுவோம். பட் ஆனா இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்சுவலி சிட் டவுன் அண்ட் சே, நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டது, எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு, நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன், ஐ எம் அப்செட் தட் நான் இவ்வளவு மட்டும் கேட்டேன், நீங்க உங்களால அது பண்ண முடியல, why? So actually to one person to sit down and start the conversation. The other person can then come in without being too emotional as well. It's ஒரே person எப்பவுமே ஆரம்பிக்கணும்னு essential இல்ல, but both people have to make the effort, and you should make the effort before it becomes quite serious. And 2 பேரும் அந்த பிஹேவியரை மாடல் பண்ணும். யாராவது ஒருத்தர் ஏதான இந்த மாதிரி எமோஷனல் நீடை கன்வே பண்ணா அதை டிஸ்மிஸ் பண்ணாம அது அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லாம, லைக் டு டேக் இட் சீரியஸ்லி அண்ட் டு கிவ் த மேட்டர் லிஸ்னிங் இயர். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க சொன்னது எல்லாமே வந்து ஐ திங்க் இஸ் ஆன்சர் ஃபார் சீக்ரெட்ஸ் டு அ சக்சஸ்ஃபுல் அண்ட் சஸ்டெய்னிங் லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு வந்து நீங்க கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே இட்ஸ் லைக் சோ யூஸ்ஃபுல். அண்ட் யா என்னன்னா இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா வந்து நீங்க சொன்னதுல வந்து ரொம்ப பிடிச்சது என்னன்னா வந்து லைக் அப்போவே யூ ஹாவ் டு சிட் அண்ட் அக்னாலேஜ், லைக் ஒருத்தருக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் சரி, யூ ஹாவ் டு அட்ரெஸ் இட் தென் அண்ட் தேர். பிகாஸ் நான் பார்த்த சில நிறைய சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்லயும் தட் இஸ் ஒன் ஆஃப் த சீக்ரெட் தே சே, எதுவா இருந்தாலும் அன்னைக்கே முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வி வாண்ட் டு சால்வ் த இஷ்யூஸ், அப்பயே பேசி எல்லாம் அதுதான் இட்ஸ் லீடிங், இட் ஹஸ் லெட் தெம் டு ஒரு 15 years 20 years of relationships. அது they don't carry it to the next day மாதிரி அந்த ஒரு டாக்ஸிக். ஏன்னா அது டைம் பில்ட் ஆக லைக் ஒரு மாதிரி அந்த ஒரு டாக்ஸிக், அது நெகட்டிவிட்டி, ஒரு ஈகோ, நிறைய விஷயங்கள் பில்ட் ஆகுது இல்லையா? டெஃபினெட்லி பில்ட் ஆகுறது. அண்ட் யூர் ரைட், லைக் நம்ம ப்ராப்ளம்ஸ் அந்த டயத்துல அட்ரஸ் பண்ணாட்டா இட்ஸ் லைக் எனி அதர் மிஷினரி, அது பண்ணாட்டா அதுல ஒரு ரஸ்ட், ஒரு டாக்ஸிசிட்டி வில் பில்ட் அப். I think the other important thing to, like you said, acknowledgement of a problem itself is quite important. But the other important thing is, rather than saying what is bothering you, sometimes people will say how it's making you feel, which is a much better way. Nammalukku I get angry in sollarthukku badala I get angry because I feel like
you don't care about my needs or you don't care about how I want the house to look. அது நம்ம ஃபீலிங்ஸ்ல we should invest more time in talking about our feelings rather than talking about the emotions as well. They are two slightly separate things. நம்ம சில வாட்டி அதை கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். எமோஷ்னலா ரியாக்ட் பண்ணி I'm actually feeling hurt. அதை சொல்லறதுக்கு we are a little bit shy. எனக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஃபீலிங்ஸை சொல்லிட்டா அது நம்ம வல்னரபிளா காட்டிடும், அது அவளுக்கு ஒரு வெப்பன் மாதிரி ஆயிடும். நான் சாரி சொன்னா அதை அவ பிடிச்சுருவா, அதுக்கப்புறம் they will use it against me. அந்த மாதிரி நம்ம ஒரு வின் லூஸ் பேட்டில்ல போயிடுறோம். பட் ஆனா ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ஒரு கப்புள்ஸ்க்கு நடுவுல வின் லூஸ்னே இருக்கக்கூடாது. எனக்கு they are supposed to be a unit. ஸோ இது நம்ம என்ன ஒரு ஃபைட் பண்றோமா, ரஷ்யா யுக்ரைன் ஃபைட்டா, ஒருத்தர் ஜெயிக்கணும் ஒருத்தர் தோக்கணும் அந்த மாதிரி நம்ம நினைக்க கூடாது. அண்ட் ஒரு பாயிண்ட் ஸ்கோரிங் இருக்கக்கூடாது. நம்ம சில வாட்டி we have a tendency to keep points. நான் ஒரு 5 times இது பண்ணிருக்கேன், அதனால நீ ஒரு 5 times அது பண்ணணும், நான் அப்போ அது பண்ணேன் நீ இப்போ அது பண்ணணும். நம்ம ஒரு கிவ் அண்ட் டேக், ஒரு பார்ட்டர் மாதிரி we try to equate things to. That is not a great role modeling for children. நம்ம பசங்க அது கத்துக்க கூடாது. தட் இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ பண்ணணும். நாட் இன் அ எமோஷனல் ரிலேஷன்ஷிப். இட் ஹேஸ் டு பி கொலாபரேட்டிவ். வி ஹேவ் டு ஷோ கொலாபரேஷன். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் தட், ஃபார் எக்ஸாம்பிள், in important things as well as small things, ஒரு ஒருத்தர் விட்டு கொடுத்தா இன்னொருத்தர் should be able to appreciate that. Thank you, விட்டு கொடுத்திருக்க. அது சொல்லறதுக்கு கூட நம்ம சில வாட்டி தயங்குவோம். we think, oh, விட்டு கொடுக்கறது is normal, பண்ணட்டோமேன்னு. பட் அதை நம்ம அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சா நம்ம பார்ட்னரும் நோட்டீஸ் பண்ணுவோம், ஓகே நான் பண்ணிருக்கேன், அவன் அக்னாலேஜ் பண்ணிருக்கா, ஸோ நெக்ஸ்ட் டைம் they will also learn. So we have to role model some of these behaviors. It doesn't have to be the same person doing it every time. The other very important thing that நம்ம இங்க கன்சிடர் பண்ணும், particularly in communication, is everybody needs to feel respected. நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணும், நம்மளோட வியூஸை ரெஸ்பெக்ட் பண்ணும், நம்மளோட நீட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணும். யாராவது அதை ரெஸ்பெக்ட் பண்ணாட்டா இட் வில் ஆல்வேஸ் கிரியேட் த ஃபீலிங் ஆஃப் நாட் பீயிங் important enough in the relationship, not being valued in the relationship. So அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெஸ்பெக்ட் நம்ம காமிக்கணும். நம்ம வெறும சொன்னா போறதா, நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்றேன் சொன்னா போறாது, நம்ம காமிக்கணும். இப்போ நம்ம ஒரு காலீகை ரெஸ்பெக்ட் பண்றோம்னா அவளோட வியூஸை கேட்போம். அதே மாதிரி நம்ம பார்ட்னர் ரெஸ்பெக்ட் பண்ண அவ வியூஸை நம்ம விதவுட் ஜட்மெண்ட் கேட்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா. ஏன்னா இப்ப ரீசெண்டா நீங்க சொன்ன அவ்வளோ பாயிண்ட்ஸுமே, லைக் நீங்க சொல்ற அவ்வளோ இஷ்யூஸ்மே வந்து a person was talking to me about. லைக் என்ன அவங்க வந்து what they are going through அப்படின்னு. ஸோ எனக்கு லிட்டரலி அது ஒரு ரெப்படேஷன் மாதிரி தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அவங்க சொன்ன அவ்வளோ விஷயங்களும். பட் த சேட் பார்ட் ஹியர் இஸ் the person, அதாவது the affected party here, ஒரு women வச்சுக்கலாம், அவங்க வந்து they are trying to change the man. அவங்க மைண்ட் செட் மாறாதா, அவங்க மைண்ட் செட் மாற மாட்டாங்களா, ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, அகைன் கமிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யூ செட், ஸ்டார்டிங்ல இருந்தே அங்க நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இப்ப சில டைம் இப்போ ஒரு நார்சிஸ்டிக் பார்ட்னர் வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவங்க வந்து they are very good in manipulation, right? ஸோ அதனால அவங்க வந்து பேசுறதும், அவங்கள திருப்பி அதே லூப்ல ஸ்டக் பண்ணதும், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாம அவங்கள ட்ரீட் பண்ணதும், தட் ஹேப்பன்ஸ் குவைட் அ லாட். அண்ட் என்னன்னா நிறைய பீப்புளுக்கு வந்து தெரிய கூட மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பர்சனாலிட்டி இருக்கா அப்படிங்கிறது. they realize it very late with அப்புறமா அந்த இப்ப நீ உங்களை மாதிரி பர்சன்ஸ் கிட்ட போயிட்டு கவுன்சிலிங் கிடைக்கிறதோ இல்ல வந்து ஒரு யூடியூப்ல வீடியோஸ் பாக்குறதோ, அப்படிதான் இப்ப நிறைய we are gaining knowledge. சரிங்களா? சோ அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட இட்ஸ் லைக் கெட்டிங் வெரி சேலஞ்சிங் ஃபார் women. பிகாஸ் இது வந்து நிஜமாவே ஒரு லேடி சொல்றாங்க, இது வந்து ஒரு பர்சன் நிஜமாவே நம்மள கேர் பண்றாங்கன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு மோமெண்ட்ல வந்து தே ஆக்ட், அந்த கொஞ்சம் ஒரு ஆக்ட் ஒரு கேர் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி தே கோ டு தேர் ஓன், இது அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இல்ல. So that's a kind of a very negative, that cycle keeps going on. And idanaala vandu women, they lose their mind, like literally abdiye they are in a very bad state. Yep. Yeah. Definitely, that is so true. And adanal da I stress on how respect is demonstrated in a relationship. Enaka namba oru nariya per like they can talk about, I really love my partner, நீ தான் எனக்கு எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான்
உனக்காக எல்லாம் பண்றேன், நீ கவலையே படாத, நான் சம்பாதிச்சு கொண்டு வரேன், நான் டிசைட் பண்றேன், இந்த பெரிய பெரிய டிசிஷன்லாம் உனக்கு அந்த தலைவேதனையே வேண்டாம், நான் எல்லாம் பாத்துக்கிறேன்னு. பட் அதெல்லாம் சில வாட்டி யூ ஹேவ் டு லுக் அட் இட். அது இந்த ரிலேஷன்ஷிப்ல என்னோட வியூஸ் யாராவது கேக்குறாங்களா, நான் சொல்றது யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா, என்னோட நீட்ஸ் யாராவது அட்ரஸ் பண்றாங்களா, இல்லாட்டா இஸ் எவ்ரிதிங் டு அட்ரஸ் சம்படி எல்சஸ் நீட்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அது நம்மளுக்கு அவளோட பிஹேவியர்ல தெரிஞ்சிடும். நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கிறதா, நம்ம பேசச்சே அவங்க வெறுமை ஓகே 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 சொல்லி தான் பண்ணறதான் பண்றாங்களா, இல்லாட்டா ஓ நீ சொல்லறதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, அதை வேணா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா, ஃப்ரம் சிம்பிள் திங்ஸ். இன்னைக்கு நம்ம வேர் ஷுட் வி கோ அவுட், நம்ம ஊருக்கு போனா, இந்தியாவுக்கு போனா நம்ம என்ன மாதிரி ட்ரிப் பிளான் பண்றோம், உனக்கு உன்னோட ஃபேமிலியோட டைம் கிடைக்கிறதா, இல்லாட்டா எல்லாமே யூ கேன் ஒன்லி டூயிங் இட் ஃபார் மீ. எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்ல பர்டிகுலர்லி லேடிஸ் அவங்க நிறைய டென்ஷன் கிரியேட் பண்ண வேண்டாம் தான் அவங்க நினைப்பாங்க. போகிறபடி போட்டோம் அவங்க கிட்டே லைக் பீப்புள் வில் ஆல்சோ சே இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, இவ்வளவுதானே பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம லாங்குவேஜ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிறத நம்ம ரொம்பவே we give it a lot of importance because we don't want conflict. நம்ம கான்ஃபிளிக்ட்டுக்கு பயப்படுறோமா, இல்லாட்டா அந்த கான்ஃபிளிக்ட்னால நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன ஆகும்னு பயப்படுறோமா, we need to keep that in mind because in a healthy relationship conflict is normal. எனக்கு ஒரு கான்ஃபிளிக்ட் ஆனாதான் லைக் ரெண்டு பேரும் எல்லாத்துலயும் ஒரே மாதிரி திங்க் பண்றது இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஒரு கான்ஃபிளிக்ட் ரிசால்வ் ஆனதான் ரெண்டு பேருக்குமே they will feel like okay we've both had a go. இப்போ நம்ம சேர்ந்து லைக் our frustrations have been stated, they have been heard, and let us go forward from there. Conflict should not turn disrespectful and conflict should not turn violent. நம்மளோட ஒப்பீனியன் சொன்னா a person should not be scared of expressing their opinion. நான் ஒரு ரொம்ப காமனா ஒரு எக்ஸாம்பிள் I use when I talk to particularly நம்ம South Indian familiesல when I talk, நம்மளே நிறைய கேட்டிருப்போம், நம்ம வளர்ற வயசுல அம்மாக்கள் சொல்லுவா நிறைய சத்தம் போடாத, அப்பா கோச்சுண்டுடுவா. லாட் ஆஃப் பீப்புள் வில் கீப் சேயிங் வீட்டுல சத்தம் போடாத, வீட்டை கிளீனா வச்சுக்கோ, அப்பா ஆஃபீஸ்ல வந்தா அப்பா கோச்சுப்பா. அது நம்ம ஏன் சொல்றோம், நம்ம எதுக்கு அப்பா கோச்சுண்டா நம்ம எதுக்கு பயப்படணும்? ஸோ யூ ஹாவ் டு ஆஸ்க் லைக் நீ நிறைய சத்தம் போடக்கூடாது, எனக்கா பாட்டி தூங்கின்னு இருக்கா, இல்லாட்டா அப்பா ஆஃபீஸ்ல இருந்து வந்தா டயர்டா இருப்பா தூங்கின்னு இருக்கா. தட் கேன் பி அ ரீசன் ஃபார் கீப்பிங் குவாய்ட். பட் அப்பா கோச்சுன்றோம், அப்பாவோட கோவத்துக்கு பயப்படணும், ஹஸ்பண்டோட கோவத்துக்கு பயப்படணும்னு அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடாது. எனக்கு பயம் இருக்கக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல கன்சர்ன் இருக்கலாம். அப்பா ஆஃபீஸ்ல இருந்து வரா, அப்பா டயர்டா இருப்பா, அப்பா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருந்தா அப்பாக்கு இட் வில் பி நைஸ், அந்த மாதிரி சொல்லாமே தவிர அப்பாவோட கோவத்துக்கு பயம் தட் ஷுட் நாட் பி தேர். ஓ ஐ ஹாவ் டு கிளீன் த ஹவுஸ், எனக்கு அவங்க ஆஃபீஸ்ல இருந்து வந்தா அவங்களுக்கு ஒரு கிளீனா இருக்கிறது பிடிக்கும். அவ கிளீனா இருந்தா அவங்க கிளீனா இல்லாட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ அவங்க கத்துவாங்க, என்னதான் சொல்லுவாங்க, என்ன ஒரு லைக் ஒரு சீன்னு பேசுவாங்க, உனக்கு இது கூட தெரியலையா, எனக்கு ஐ ஃபீல் பேட், எனக்கு அதனால பயம். அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சா we have to start thinking about the relationship. இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் லவ்டா ஃபீல் பண்றேனா, இல்லாட்டா எனக்கு இன்சல்டடா ஃபீல் பண்றேனா, அவங்க இதெல்லாம் சொன்னா எனக்கு இட் வில் ஹர்ட். தி அதர் திங் டு பி கான்ஷியஸ் அபவுட் இஸ் தட் நம்ம பார்ட்னர்ஸ் நம்மள ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. பர்டிகுலர்லி நீங்க சொன்னீங்களே நார்சிசிஸ்டிக் பார்ட்னர்ஸ்லாம் எந்த ஹாட் பட்டன்ஸை புஷ் பண்ணா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், நம்ம are they making us feel whole or are they making us feel very small? That is very important. And when you start seeing that red flag, நம்ம பார்ட்னர் பேசுறதுல நம்மளுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா those are red flags. அப்போ you should definitely ask for help. Really would encourage ladies அந்த மேட்டர் இன்டாலரபிளா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் என்னோட கன்சர்ன் ரேஸ் பண்ணா கண்டிப்பா டிவோர்ஸ்ல தான் போய் முடியும், ஐயோ நான் போய் கவுன்சிலிங்லாம் எடுத்துட்டா என்ன யாராவது பைத்தியம்னு சொல்லுவா. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா நான் ஹஸ்பண்ட் மாறவே மாட்டாங்கன்னு அந்த மைண்ட் செட்டோட தே வில் கம். அந்த மாதிரி கிடையாது. எப்படி நம்மளுக்கு ப்ராப்ளமா இருக்கோ, டென்ஷனா இருக்கோ ரிலேஷன்ஷிப்ல, இஃப் அ பார்ட்னர் ஜென்யூன்லி வாண்ட்ஸ் டு சேஞ்ச் தே கேன். நம்ம ட்ரை பண்ணாமே விடக்கூடாது. அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்ல ஆரம்பிக்கிறச்சு இஃப் யூ கேன் டாக் டு யுவர் பார்ட்னர், நம்ம ஹெல்ப் கேட்கறதுக்கு தயங்கக்கூடாது. எனக்கு நம்ம டிவோர்ஸ் வரைக்கும் செப்பரேஷன் வரைக்கும் போகிறதுக்கு அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு மேக் அன் எஃபர்ட்.
some relationships will end in divorce, but not all. And sometimes separation is the right decision, but you should make an effort, especially if the relationship is not violent. நம்ம கம்யூனிட்டியில ஒரு செப்பரேஷன் ஆயிடுத்துன்னா அவ்வளவுதான், that is completely gone. இனிமே அவளோட I can't even have a functional relationship. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஆயிடுறது for both men as well as women. அது கண்டிப்பா கூடாது. லைக் யூ ஷுட், எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் சில்ட்ரன், நீங்க பார்ட்னர்ஸா இருக்க வேண்டாம் இல்ல, ஆனா நீங்க ரெண்டு பேருமே அந்த குழந்தைக்கு பேரண்ட்ஸ். ஸோ அந்த கோ பேரண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காவது யூ ஷுட் கீப் அ ஹெல்தி கம்யூனிகேஷன். இப்போ யங் ஜெனரேஷன் எப்படி லைக் அதே வே பெட்டர் தென் ஹவ் வி யூஸ் டு பி. அது ஒரு யார் இப்ப நம்மளோட அம்மா அப்பா அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சாய்ஸ் இல்ல. அவங்க வந்து they got into relationship very quickly and ஒவ்வொருத்தரை புரிஞ்சுக்காம இப்ப அந்த மாதிரிலாம் லைக் டோட்டலி இன்ஃபேக்ட் நிறைய ரிலேஷன்ஷிப்ல வந்து கம்யூனிகேஷனே இருந்திருக்காது. பட் இப்ப வந்து வர லைக் யங்கர் ஜெனரேஷன் ஆர் தே பெட்டர் இன் மெனி வேஸ்? I think so. I mean, I think the younger generation is better, but Anna, I think we tend to fall back to what we are used to seeing. So நம்மளோட growing up stages la if you have seen your mother behave in a certain way, if you have seen your father behave in a certain way, அது நம்ம நார்மல் நினைச்சுன்னு பண்றோம். அண்ட் நம்மளோட கம்யூனிட்டியும் கொஞ்சம் மாறி இருக்கு, ஆனா அவ்வளோ மாறல. இன்னமும் நம்ம யாருக்காவது 30 வயசு ஆயிடுத்து இன்னும் கல்யாணம் ஆகலைன்னா நம்ம கேட்காம இருக்கலாம், ஆனா நினைக்கிறோம். அண்ட் நம்ம நினைக்கிறது நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல எப்படியான்னு தலை காட்டிடும். யாராவது குழந்தைய பெத்துக்க வேண்டான்னு ஒரு டிசைட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கேட்காட்டா கூட ஐயோ என்னது இது கெரியர் அவ்வளவு இம்பார்ட்டண்டா நம்ம மனசுல ஒரு தாட் இருக்கும். அது மாறறதுக்கு ஐ திங்க் இட் வில் டேக் டைம். பட் ஒன் திங் விச் ஐ think is good for the younger generation is that especially the girls, the young women definitely feel more empowered to say how they feel. And the men, young men are also not shy of expressing emotions. Like நம்மளோட அப்பாகள்லாம் ஒரு anniversary remember பண்ணதோ இல்லாட்டா அது பண்ணதோ that was very unusual. But ஆனா இப்போ men both are realizing it is important to celebrate milestones. I see a lot of parenting changes in men. குழந்தைகள் லைஃப்ல இன்வால்வ் ஆகுது அதர் தேன் ஜஸ்ட் ஸ்டடீஸ். இல்லாட்டா நம்ம அப்பாக்கள்லாம் ரிப்போர்ட் கார்டு பார்த்துட்டு ஏன் மார்க் வாங்கலன்னு கேட்பாங்க. பட் ஆனா இப்போ ஐ திங்க் தேர் இஸ் மோர் சேஞ்சஸ் விச் இஸ் குட். இட் ஹேஸ் ஹோப் ஃபார் தி ஃபியூச்சர். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் மை பர்சனல் அப்சர்வேஷன். ரொம்ப தேங்க்ஸ் ஷோக்கு வந்ததுக்கு அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிக்கல் டிப்ஸ் கொடுத்ததுக்கு. கண்டிப்பா வியூயர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். Thank you so much, Vijay. It was such a pleasure. நிஜமாவே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். Such a great discussion. I hope it is helpful. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை இன்னொரு எபிசோட்ல சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் விஜய்.